ரஷ்யா பிரசிடென்ட் புட்டின் அவர்கள் வந்துட்டு எகைன் ட்ரம்ப் வந்து சீண்டி இருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா ரீசெண்டா ரஷ்யா வந்துட்டு RM-730 பியூரோவெஸ்டிக் நியூக்ளியர் மிசைலை கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதை சக்சஸ்ஃபுல்லாவும் டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ரஷ்யா வந்து ஒரு பர்பஸாக கண்டுபிடிச்சாங்க. அந்த நியூக்ளியர் மிசைல் வந்து 14,000 கிலோமீட்டர் மற்றும் 15 ஹவர்ஸ் கண்டினியூஸா டிராவல் பண்ணக்கூடியது. உலகத்துல எந்த பகுதியும் ஈஸி அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு மிசைல். அது வந்துட்டு எந்த டிஃபென்ஸ் வச்சதாலும் அழிக்கவும் முடியாது. ரஷ்யா வந்து ஒரு பர்பஸ்க்காக கண்டுபிடிச்சாங்க. ஆனா ட்ரம்ப் வந்து என்ன சொல்லி சீண்டிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, உங்க புட்டின் அவர்களே உங்களுக்கு வேற வேலையே கிடையாதா, நீங்க உக்ரைனுக்கு உங்க வாரையை எப்படி ஸ்டாப் பண்றது பத்தி யோசிக்காம இந்த மிசைல் உங்க நாட்டுக்கு தேவையான்னு சொல்லிட்டு சீண்டிருக்காரு. அதுக்கு ரஷ்யா ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னா, நீங்க கூட தான் வந்துட்டு ட்ரம்ப் அவர்களே பாம்பர் B2 வச்சுன்னு உலகத்துல வந்துட்டு எங்க நாட்டுல இருக்க B2 மாதிரி எந்த நாட்டிலும் கண்டுபிடிக்குமான்னு சொல்லி சீன் போடலையா. ஆனா நாங்க கண்டுபிடிச்சது வந்துட்டு எங்களோட எக்கனாமி மற்றும் எங்களோட ரஷ்யா வந்துட்டு மேம்படுறதுக்கோசம் நாங்க கண்டுபிடிக்கப்பட்ட மிசைல். நாங்க கண்டுபிடிச்சா கூட எந்த இடத்துல யூஸ் பண்ண போறதுல வந்துட்டு உங்களை மாதிரி நாங்க வெத்து சீன்லாம் போட போறதுல வந்து மக்களை பயன்படுத்திட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா ஃபாரின் மினிஸ்டர் சொல்றாரு. ட்ரம்ப் தேவலாம் ரஷ்யா சீனிட்டா இருக்காரு. என்னைக்கு இதை வெடிச்சு வேர்ல்டு வார் 3 மாற போகுதுன்னு எனக்கும் தெரியல. இதை பத்தி கருத்துன்னு கமெண்ட் பண்ணுங்க.